Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலோக வாழ்க்கையில நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்கிறோமா? அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானதாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய பலன்கள் மிக பெரியதாய் இருக்கிறது. ஏற்கனவே உண்டு பண்ணிட்டார் நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று. அவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவைகளிலே நீங்கள் நடக்கும்படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்ப உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பூரா என்ன? தேவனுடைய சித்தம் என்ன என்னை குறித்து, அதை நான் செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய மகிமைக்காக அவருடைய வல்லமையில அதை செய்து முடிக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் குறிக்கோள். அதை செய்யும் போது வாழ்க்கையில பலத்த வெற்றி வல்லமை காணப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். ஒரு பெரிய உதாரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த உதாரணம் இது. தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தை அவர் தொடர்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் அவர் அங்கே ஆசியா மைனர் என்னப்பட்ட இடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு, பல பகுதிகளில் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவர் ஆசியாவுக்குள் செல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார். புறப்படுகிற வேளையிலே ஒரு காரியம் நடக்கிறது. இதை கவனிப்போம். அவர்கள் 6ஆம் வசனம், பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. யாரால தடை பண்ணப்பட்டு? இது பண்ணுவாரா பரிசுத்த ஆவியானவர்? இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம்? ஆசியாவில் போய் பிரசங்கம் பண்ணாதேன்னு சொல்லி தடை பண்ணுகிறாராம். வேதத்தில் எழுதியிருக்கு, நான் சொல்லல. என்ன பண்றார் பரிசுத்த ஆவியானவர்? பவுலே ஆசியாவுக்கு போகாத அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறார். முதல்ல ஒண்ணு கவனிங்க. சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? தேவனுடைய சித்தம் தெரிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போறதில்லை, அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறேன்னு நினைக்கிறாங்க. ஒரு கார் நின்றுட்டே இருந்ததுன்னா அதை எந்த பக்கமும் திருப்பி கொண்டு செல்ல முடியாது. ஓடுற காரை தான் திருப்ப முடியும். ஹலோ, ஓடுற வண்டியை தான் எந்த வழியில போறதுன்னு காண்பிக்க முடியும், கொண்டு செல்ல முடியும். உட்கார்ந்துட்டு இருக்க வண்டியை ஒண்ணுமே பண்ண முடியாது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் உட்கார்ந்துட்டு இருக்க வண்டி மாதிரி ஒரு மூலையில போய் பார்க் பண்ணி உட்கார்ந்துடுறாங்க. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியலங்க, கேட்டிருக்காங்க, அவருக்கு எழுதியிருக்காங்க, இங்க போய் நான் அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு வர போறேன், அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை அங்க, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நான் போய் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேன் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டது, அவர்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறாரோ, இந்த ஊர்ல பிறந்து இங்க நீங்கள் படித்து ஒருவேளை இந்த சபையில நீங்கள் இருக்கலாம், அங்க உள்ள வேலையை கரெக்டா செய்து கொண்டு இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், என்ன செய்வது என்பதை வழி நடத்த முடியும். ஒண்ணுமே செய்யாம, கர்த்தருடைய சித்தத்தை தெரியாம நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன் பிரசங்கம் பண்ணுகிறார்? உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று யார் சொன்னது? இயேசு. இதுக்கு தேவனுடைய சித்தம் தெரியணும்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னா என்ன பண்ணணும்? போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இங்க போ, இங்க போகாத, அங்க போ என்பதை காண்பிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரியுதுங்களா? முதல்ல வேத வசனத்தினுடைய சாதாரண சத்தியங்களை வாசித்து அவைகள போதிக்கப்பட்டு அதிலே நடக்க வேண்டும். தெரிஞ்ச சத்தியத்தில் என்ன பண்ணணும்? பெரிய தேவனுடைய சித்தத்தை இப்ப உடனே கண்டுபிடிக்கணும் இல்ல, என்ன பண்ணணும்? தெரிஞ்ச சத்தியத்திலே நாம் அறிந்த காரியத்திலே நடக்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மை திசை திருப்புகிறார், வழியை காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இங்க வந்து கேட்டுவிட்டு அப்புறம் அங்க பாஸ்டர் சாம் செல்லதுரை தான் சொன்னாருங்க, நான் இதுமே ஒண்ணுமே செய்ய போறது இல்ல, பேசாம தேவனுடைய சித்தம் கிடைக்கிற வரைக்கும் நானு 40 நாள் உபவாசம் இருக்க போறேன், அப்புறம் தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் பாத்துக்கிறேன். கிடையாது, அப்படி செய்யாதீங்க. இந்த சபையில இருக்கிறீர்களா?
ஆண்டவர் உங்களை அங்க வைத்திருக்கிறாரா? இப்ப இருக்கிற நிலை என்ன, இப்ப இருக்கிற வேடம் என்ன, அந்த இடத்திலே நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்து அறிந்த சத்தியத்தில் நடந்து முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு படியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார், காண்பிப்பார், அவர் வழி நடத்துவார். ஆவியானவரை கொண்டு அவர் வழி நடத்துவார். தொடர்ந்து வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். போறதுக்கு ஆவியானவர் போன்னு சொல்லி ஸ்பெஷலா சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர்கள் இயேசுவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சபையிலிருந்து போங்கள் என்று ஜெபம் பண்ணி, ஆகையால் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு ஊராய் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார். இங்கே போகாதீங்கன்னு சொல்லி தடை பண்ணுகிறார். அடுத்த வசனம் 7ஆம் வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நல்ல கவனிங்க. என்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு அவைகள் அப்படியே சென்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இப்படி போகாத அப்படி என்று உங்களுக்கு உணர்த்தினது உண்டா? காண்பித்தது உண்டா? இப்படி செய்யாத, இங்க போகாத, இங்க சொல்லி இருக்குதே ஆவியானவர் தடை பண்ணார் என்று சொல்லி இருக்குது. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். விசுவாசியை ஆவியானவர் நடத்துகிறார், தடை பண்ணுகிறார், போகாதேன்னு சொல்லுகிறார், போன்னு சொல்லுகிறார். ஏதோ ஒரு வழி நடத்துதல் அங்க நடக்கிறது. முதல்ல ஆசியாவுக்கு போகணும்னு பிரயாசப்பட்டாங்க, ஆவியானவர் போக வேணான்ட்டாரு. அப்புறம் சரி இதுதான் போக வேணான்னாரு, போக வேணான்னு சொல்லிட்டு எங்க போகணும்னு இன்னும் காமிக்கல ஆவியானவர். ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணாரு? இப்படி போக வேணான்றீங்களா, நான் இப்படி போறேன்னு சொல்லிட்டு பித்தினியாவு பக்கம் போக ஆரம்பித்தார். ஆவியானவரே நீர் இப்படி போக வேணாம்னு சொல்லிட்டு இப்படி நான் செல்லுகிறேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பினா அங்கேயும் ஆவியானவர் தடை பண்ணுகிறார். பிறகு கவனிங்க. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கம் போய் திரோவுக்கு வந்தார்கள். அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி திரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நியாப்பொலி பட்டணத்திற்கும் நேராக ஓடி அங்கிருந்து மக்கதோனியா தேச நாடுகள் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். நல்ல கவனிங்க. இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். ஆண்டவர் 2 தடவை 2 பக்கம் திரும்பும் போது போகாத போகாதன்ட்டாரு. எங்கதான் போகிறது, என்ன ஆண்டவரே இது போக விட மாட்டேன்னு காத்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் தரிசனம் ஒன்றை தருகிறார். தரிசனம் ஒன்றை தந்து அதிலே ஒரு மனிதன் நின்று கொண்டு மக்கதோனியாவுக்கு வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைக்கிறது போல ஒரு தரிசனம் அங்கே கிடைக்கிறது. அதை பார்த்த பிறகு ஓஹோ மக்கதோனியாவுக்கு நம்ம போகணுமோன்னு சொல்லி போகிறாள். நல்ல கவனிங்க. அநேகர் இதை வாசித்து விட்டு என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் தரிசனம் தருவாருங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் தரிசனம் தருவாருங்க. ஆண்டவரே எப்படியா தரிசனத்தை தாரும். இன்னைக்கு தரிசனம் தரலன்னா நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்குள்ள எனக்கு எப்படியாவது ஒரு தரிசனத்தை ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், பிசாசாவது தருவான். அந்த மாதிரிலாம் கேட்டா தரிசனத்தினால் ஆண்டவர் நடத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஒன்று சொல்லுகிறேன், தரிசனத்தை நாடி ஓடக்கூடாது, தரிசனத்தை தேடி நாடக்கூடாது. தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு 10 நாள் உபாசம் போட்டு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. தரிசனம் அவர் சொல்லுவாரு, இந்த அம்மா சொல்லுவாங்கன்னு ஓடக்கூடாது. தரிசனம் உங்க இஷ்டப்படி நீங்க கேட்ட நேரத்தில் ஆண்டவர் தருகிறது கிடையாது. அவர் இஷ்டப்படி அவர் விருப்பப்பட்ட நேரத்தில் அவர் விருப்பப்பட்ட மூலமாய் அவர் தருவார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தரிசனத்தை தேடி ஓடிட்டு இருக்கிற ஆளை பாத்தீங்கன்னா புடிங்க, எங்கேயா ஓடுறேன்னு இல்லங்க. போன தடவை ஒரு தரிசனம் சொன்னார், போன தடவை சொன்னாலும் ஒருவேளை ஆவியானவர் கொடுத்திருக்கலாம். இந்த தடவை நீ உன்னை யார் தேடிட்டு ஓட சொன்னது என்ன? நான் ஒரு ஆளை போன தடவை சொன்னாருங்க, நல்லா இருந்ததுங்க. அதான் இந்த தடவை உன்னை யாரு தேடிட்டு ஓட சொன்னது? போட்டிருக்கா பைபிள்ல? தேடி எங்கேயாவது காமிக்க பாப்போம். தரிசனத்தை தேடி ஓடுன்னு போட்டிருக்கு. தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, சொப்பனங்களை மற்றும் பல விதமான வழிநடத்துதலின் அனுபவங்களை நாடி தேடி ஓடக்கூடாது என்பது புதிய ஏற்பாட்டின் திட்டவட்டமான உபதேசம். சந்தேகமே வேண்டியதில்லை. இதுல